கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டான். விசுவாசிங்க, மனுஷன் விட்டு கொடுத்துருவான், உலகம் உங்களை விட்டு கொடுத்துரும், பெற்றவங்க கூட விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் என் தேவாதி தேவன், நீங்கள் ஆண்டோடைய மகள் ஒரு நாளும் பிசாசு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார், உலகத்தில் விட்டு கொடுக்க மாட்டார். என்னாகமம் 7:21 அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் எழும்பி, நீ தான் தெய்வம் பண்ணுதுன்னா உன்கிட்ட தான் கத்த பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு பேசுகிறாங்க. அடுத்த நிமிடம் கத்த அந்த மேக ஸ்தூணிலே இறங்கி மிரியாமையும் ஆரோனையும் பார்த்து சொன்னார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, எங்கும் உண்மையுள்ளவன், கூட பிறந்த அக்காவிட்ட விட்டு கொடுக்கலை, கூட பிறந்த அண்ணன்ட்ட விட்டு கொடுக்கலை, உங்களை யாரிடத்திலும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகம் நம்மளை விட்டு கொடுத்துரும், உறவுகள் கூட விட்டு கொடுத்துரும், ஏன் கூட பிறந்தவங்க கூட விட்டு கொடுத்துருவாங்க. சரியா? பணத்துக்காக, புகழுக்காக, சின்ன சின்ன காரியத்துக்காக விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் என் தேவன் ஒரு நாளும் பிசாஸ்ட்டையோ உலகத்துட்டையோ எந்த மனுஷன்ட்டையோ உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டான். தானியேல் 6வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் குரோதமாக பலவிதமான சதி திட்டங்கள் எழும்புகிறது. ஆனால் அந்த சதி திட்டங்களுக்கு தானியேலை கத்த விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்கலை. தானியேல் 6:4 வாசித்து பாருங்கள். தேசாதிபதிகள் எழும்புகிறாங்க, விசாரிப்பில் இருக்கிறவர்கள் எழும்புகிறாங்க, பிரதானிகள் எழும்புகிறாங்க. ஆனால் கத்த விட்டு கொடுக்கலை. ஒரு நாளும் எதிருடைய கரத்தில் கத்துறவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டா. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரு சின்ன ஆலோசனை நான் கொடுக்குறேன். மனைவி தன் கணவனை யாரிடத்திலும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்பா அம்மாட்ட விட்டு கொடுக்கக்கூடாது, அத்தை மாமாட்ட விட்டு கொடுக்கக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட கூட விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்து பாருங்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவியை அப்பா அம்மாட்ட விட்டு கொடுக்கக்கூடாது, கூட பிறந்தவங்ககிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது. உங்கள் கணவனுக்கு மனைவிக்கு 1000 பிரச்சனை இருக்கும், சரியா? ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால தான் மனஸ்தாபம் எழும்புகிறது. ஆண்டவர் பாருங்கள், ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டான். இன்றைக்கி ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, எந்தெந்த நபர்கள் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறான். ஏன் தெரியுமா? ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை விட்டு கொடுக்காத தேவன். செபிக்கலாமா? தகப்பனே, என்னையும் எங்களையும் ஒருபோதும் விட்டு கொடுக்காதபடிக்கு எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.